அப்படின்னா உங்க ஹீரோ தோத்துட்டானா? தோத்துட்டான். அடுத்து என்ன பண்ண போறா உங்க ஹீரோ? இல்ல கிவ் அப்? காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனை விட பயங்கரமா இருக்கும். There's a fucking rule in this jungle. எவன் பஸ் இருக்கானோ அவனை எவனும் தடுக்க முடியாது. திரும்பவும் ஆரம்பிக்கிறேன் ஸ்கிராச்ல இருந்து. நாளைக்கு டே 1. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு புது எஸ்எம்பியில் தான் இருக்கும். ஸோ இந்த எஸ்எம்பிக்கு பேர் டைம் வேஸ்ட். ஆல்ரெடி நாங்கள் வந்துட்டு ஒரு 2 சீசன் பண்ணியிருப்பேன். பட் ரெண்டுமே ஒழுங்காக வீடியோ போடல. ஸோ ஒழுங்காகவும் ஆளுங்களும் வரல. பட் இந்த தடவை அப்படி இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த தடவை நாங்கள் வந்துட்டு ஒரு கண்டிப்பாக ஒரு கட்டுக்கோப்பான ஒரு கூட்டத்தை தான் வச்சுருக்கேன். இதுக்கு சீசன் 3 தான் பேர் வைக்கணும். பட்டு சீசன் 1னே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ இது அவங்க க்ரியேட் பண்ண எஸ்எம்பி தான். இதில் நான் வந்துட்டு ப்ளே பண்ணி வீடியோ போட வந்திருக்கேன். ஸோ இதில் ஒருத்தர் இருக்கார், டைனோசர் வாங்கினு, அவரும் வீடியோ போடுவார். அதுக்கப்புறம் இங்கே வந்து நான் வீடு கட்டுறதுக்கு ஒரு பேஸ்மெண்ட் போட்டுட்ருக்கேன். ஸோ இதை வச்சு அளவு பார்க்குறேன். அந்த பேர் என்ன, கிளாஸ் பிளாக் டேட் பிளாக்கை வச்சு நான் அளவு பார்த்துட்ருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் இது வந்துட்டு இந்த மரத்து பேர் என்ன, செரி பிளாசமாக, அந்த லீஃபை வந்து வச்சு அழகுப்படுத்தலான் இருக்கேன். ஸோ அதுக்கு தான் இப்போ வந்துட்டு கார்த்தியை மீட் பண்ண போயிட்டுருக்கேன். சில இடத்துல என் ஃப்ரெண்ட்ஸ் வாய்ஸையும் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ நிறைய இடத்துல ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா அந்த இடத்துலலாம் ஒரு இறைச்சல் பேக்ரவுண்ட் சத்தம் வந்துட்டு இருந்தது. ஸோ குறிப்பிட்ட இடத்துல நான் சத்தம் நல்லா இருந்த இடத்துல மட்டும் அவங்க வாய்ஸ் நல்லா இருந்த இதை மட்டும் நான் ஆட் பண்ணியிருப்பேன். என்கிட்ட அயன் கிடையாது. கார்த்திகிட்ட போயிட்டு ஷியர்ஸ் வாங்கிட்டு போய் தான் அந்த லீஃப் எடுக்கணும். இப்போ பார்த்துட்டேன் ப்ரோ. ஒன்று ஓ, வில்லேஜ்லேயே கடத்திட்டு வர ஆரம்பிச்சிட்டியா? சூப்பர். இந்த ஷியர்ஸை கொடுத்தீங்கன்னா நான் கிளம்பிடுவேன். ஓகே ப்ரோ, திரும்ப கொடுத்துட்றேன் ப்ரோ, பத்திரமா, கவலைப்படாதீங்க. நம்ம கார்த்தி தான் அயன் ஃபார்ம் ஓனரு. எல்லாரும் பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நமக்கு தேவை கிட்டத்தட்ட ஒரு 3 ஸ்டாக் கிட்ட தேவைப்படும் நினைக்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக நான் ஒன்றே ஒழுங்காக யூஸ் பண்ண மாட்டேன். வச்சு உடச்சிட்டு இருப்பேன். இல்லையே, எல்லாத்தையும் எடுத்துட்டேன். ஒன்று கூட விட்டு வைக்கலையா? அவ்வளோ வெறிமா பசிய மாப்பிளைக்கு. ஓகே ப்ரோ, நமக்கு தேவை ஒரு ஷியர்ஸாக உடச்சி திருப்ப கொடுக்குறேன். சத்தியெல்லாம் பண்ண ஷியர்ஸாக உடச்சிட்டேன். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று இல்லையா பாருங்க, அயன் ஆர்மர். இது என்ன ப்ரோ ஃபேண்ட் இது? ஓ, நான் கொடுத்துட்டு எடுத்துக்கிறிய ப்ரோ. என்ன ப்ரோ நீ எப்படி பண்ணுறீங்க? என்ன ப்ரோ மூஞ்சுது? அங்கே போயிட்டு கொஞ்சம் நிறைய லீஃப் பிளாக்கை எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இதை நம்ம இந்த என்ன டேட் பிளாக்கை உடச்சிட்டு இந்த இதை வந்து கவர் பண்ண வேண்டியதான். இதை ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு கண்டினியூ பண்ணுவோம். ஏன்னா அதை வைக்கிறது சலுப்பான ஒரு விஷயம். எனக்கே போர் அடிக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் கட்டிட்டோம். இதுக்கு மேலே வந்துட்டு கிளாஸ் வச்சுட்டு உள்ளே வந்து படிக்கட்டு, அதாவது இந்த இடத்துல படிக்கட்டு. இருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சம்பவம் ஒன்று பண்ண வேண்டியது இருக்குது. அதில் பிவிபி இல்லை இருந்திருந்தா இந்நேரம் இவரெல்லாம் மர்டர் எப்பயோ செத்து போயிருப்பாரு. என்ன பண்ணிருப்பேன்? இவர் நீயும் ஸ்டோன் ஷாட் தான் வச்சிருக்கேன், நானும் ஸ்டோன் ஷாட் தான் வச்சிருக்கேன். இல்லையே, இது ஒரு தட்டு இவர் கொஞ்சம் விபகாரம் பிடிச்சால தான் இருக்காரு. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கே. நான் ஓடியே போயிடுவான். பயம் ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து பயம். யானைக்கு ஒரு பூனைக்கு ஒரு காலம் வந்தா யானைக்கு ஒரு காலம் வரும். புலி இல்லையே, யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும். தம்பி தள்ளி போப்பா, கழுதிக்கெல்லாம் காலமே வராது போடா. இவ்வளோ நாள் தெரியாது எனக்கு கழுதைக்கு காட்சி. என்னது பேரு? அதான் வாயில வரல விடு. நான் இன்னமும் சொல்லணும்னு நினச்சேனே. ஓகே, இனி ஸ்டாண்டை மைண்ட் பண்ணிவிட்டு இங்கே மேலே கிளாஸ் வச்சுட்டு இங்கே உள்ளே படிக்கட்டு போகிற மாதிரி வைக்கணும். கட்டுமானம் இல்லை ப்ரோ, நொட்டுமானம். ஓகே, இப்போதைக்கு நம்ம வந்துட்டு இது வரைக்கும் மைண்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே இந்த டேட்லாம் கிளியர் பண்ணிவிட்டு வுட்டு வைக்கணும். ஆனால் என்கிட்ட வுட்டு கம்மியாக தான் இருக்குது ப்ரோ. என்ன பேசுறதுன்னு தெரியல ப்ரோ. நெக்ஸ்ட் எபிசோடா? ஓகே, இது இந்த இடத்துல வந்துட்டு வுட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே கிளாஸ் வச்சு கவர் பண்ணதுக்கப்புறம் தான் பார்க்க அழகாக இருக்கும். இல்லைன்னா அது வரைக்கும் இந்த மாதிரி கண்ட்ராவியாக தான் இருக்கும். இந்த ஸ்லாபுக்கு ஹெல்ப் பண்ணது வந்து நம்ம லெஜெண்டரி கார்த்தி வந்து பண்ணார்.
அப்புறம் அவர் எங்கே போனார்னு தெரில, காணா போயிட்டாரு, கண்டுபிடிக்கணும். நான் ஒரு ஹெல்ப் பண்ணேன் ப்ரோ, நான் ஹெல்ப் பண்ண மறந்துடாதீங்க. அவர் என்ன ஹெல்ப் பண்ணாருன்னு கேளுங்க. என்ன ப்ரோ ஹெல்ப் பண்ணீங்க? இந்த வர ப்ரோ காயின் தர ப்ரோ, அயன் வந்துற ப்ரோ, அயன் உங்க வீட்டு காயின் தானே பண்ணேன். இனிமே தான் ஹெல்ப்பே பண்ண போகிறாரு. இருந்தாலும் பண்ணிட்டேன்ல, அவ்வளோதான் முடிஞ்சு. என் வீடுல மூஞ்சி தரச்சி இதுக்கு மேலே காட்ட வீடுல இல்லைப்பா. ஸோ நான் இந்த வீட்டை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கட்டி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்டோன் மைன் பண்ணுறதுக்கு எனக்கு சலுப்பாக இருந்தது, அதனால் அப்புறம் மைன் பண்ணிக்கலாம், காலில் வந்து மைன் பண்ணலாம்னு நினச்சிட்டு விட்டுட்டா. மேலெலாம் கிளாஸ் மைன் பண்ணி வச்சாச்சு, ஸ்டாண்டை மைன் பண்ணி அதை உருக்கி கிளாஸ் ரெடி பண்ணி வச்சாச்சு. இந்த ஸ்க்ரீனில் சர்க்கிள் மாதிரி வரது வந்துட்டு இந்த டிஃபால்ட்டாக இருக்கிற ஃபோனில் இருக்கிற ஸ்க்ரீன் ரெக்கார்டர் பண்ணுறதுனால வருது. நான் அதுக்கப்புறம் அதை மாற்றிடுறேன். இது ஓரளவுக்கு முடிஞ்சிச்சு. இந்த டேட்லாம் மைன் பண்ணிவிட்டு இங்கே இந்த காபிள் ஸ்டோன் பிரிக்ஸ் வைக்கணும். ஸோ அதுக்கப்புறம் அதை அப்புறம் நாளைக்கு வச்சுக்கலாம். இப்போ எனக்கு சலுப்பாக இருக்குது. ஸோ போய் தூங்கணும், நைட் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் அதுக்கப்புறம் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும், ஏன்னா இது வந்து இன்ட்ரோ வீடியோ மாதிரி தான். ஸோ இதில் வீடு கட்டிட்டு என்னென்ன பண்ணுறோன்னு காட்டுறது தான். ஸோ அடுத்த வீடியோ ஒன்று வருது, அது நெதருக்கு போயிருப்போம். அந்த வீடியோ வந்து நாளைக்கு போட்டுருவேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். ஸோ இந்த வீடியோக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சேனல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டாட்டா, பை பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. ஸோ இந்த வீடியோவில் கொஞ்சம் டல்லாக தான் பேசியிருப்பேன், ஏன்னா கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கு, வேறு எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பாய்.